ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். நம்ம சேனலில் எப்போவுமே புது புது யூனிக் பிஸ்னஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு புது யூனிக் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நாங்கள் போடுற பிஸ்னஸ் வீடியோ உங்கள் மொபைலுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ்க்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. சும்மா கிடைக்கிற ஒரு பொருளில் இருந்து அதை மதிப்பு கூட்டி மாதம் 30,000 ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுக்கு இடவசதியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டு கிச்சனே போதும். அதுபோல் எந்த இயந்திரங்களும் தேவையில்லை. வீட்டில் இருந்து யாருனாலும் இதை பண்ணலாம். இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை வத்தல் பிஸ்னஸ். இதை நீங்கள் குடிசை தொழிலாக வீட்டில் இருந்தே சிம்பிளாக செய்யலாம். இந்த பிரண்டை வத்தல் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, இதை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் என்ன மதிப்பு கூட்டி என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கலாம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கிராமங்களில் வேலி ஓரத்தில் படர்ந்து கிடக்கிற ஒரு மூலிகை செடி. இதை மதிப்பு கூட்டி நிறைய ப்ராடக்ட்டுகள் செய்கிறாங்க. இதோட மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். 300 வகையான நோய்களை குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதுல கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தமா எந்த நோயும் வராது. மூட்டு வலி, கால் வலி, முதுகு வலி, இதை மாதிரி எலும்பு சம்பந்தமா உள்ள எல்லா நோயும் குணமாயிரும். அதனால வாரத்துக்கு 2 நாள் இதை சாப்பிடும்போது எலும்பு சம்பந்தமா எந்த நோயும் வராது. கால்சியம் சத்து அதிகமா இருக்கும். இப்பெல்லாம் ஒரு 40 வயசு ஆன உடனே முட்டு வலிக்கு, முதுகு வலிக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை மாதிரி பொருட்கள் எல்லாம் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழலாம். சிட்டியில இருக்கவங்களுக்கு இது கிடைக்கிறது இல்ல. கிராமத்துல இது நல்ல தாராளமாவே கிடைக்குது. அதனால வில்லேஜ் சைட்ல இருக்கிறவங்க இதை பிசினஸா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம். கிராமத்துல இருக்கவங்க மட்டும்தான் அந்த பிசினஸ் பண்ண முடியுமா, நாங்க பண்ண முடியாதா அப்படின்னு சிட்டில இருக்கவங்க கேட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா பண்ணலாம். மாடி தோட்டத்துல இதை வளர்க்கலாம். சின்னதா ஒரு குச்சியை எடுத்து சும்மா மண்ணில் நட்டு வச்சா கூட சீக்கிரம் கொடியா வளர ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டுல இப்ப நிறைய இடங்கள்ல பிரண்டை ஃபார்ம் கூட வச்சு ஏக்கர் கணக்குல வளர்க்குறாங்க. இந்த பிரண்டையை மதிப்பு கூட்டி என்னென்ன ப்ராடக்ட்லாம் செய்யறாங்கன்னு பார்ப்போம். பிரண்டை பொடி, பிரண்டை அப்பளம், பிரண்டை வத்தல், பிரண்டை தொக்கு, பிரண்டை இட்லி பொடி, பிரண்டை ஊறுகாய், இப்படி நிறைய ஐட்டங்கள் இதுல இருந்து செய்யறாங்க. சும்மா கிடக்கிற ஒரு பொருள்ல இருந்து இவ்வளவு சூப்பரான ஒரு பிசினஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் பிரண்டை வத்தல். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வேலி ஓரத்துல இருக்கிற பிரண்டையை எடுத்துட்டு வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தணும். அதோட ஓரத்துல நார் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணணும். கட் பண்ண பிரண்டைய கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணதை ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல மோர், உப்பு, பெருங்காயம் 3ஐயும் சேர்த்து இந்த பிரண்டையை அதுல போட்டு நைட் ஃபுல்லா ஊற வைக்கணும். நைட் ஃபுல்லா ஊறினதை எடுத்து காலையில நல்ல வெயில்ல காய வைக்கணும். இதே மாதிரி 3 நாள் ரொட்டீனா பண்ணணும். நைட்ல மோர்ல ஊற வைக்கணும், காலையில எடுத்து காய வைக்கணும். இப்படியே செஞ்சு நல்ல வத்தல் போல காஞ்ச உடனே அதை பிசினஸ்க்கு கொண்டு வரலாம். ஈரம் சுத்தமா இல்லாத அளவுக்கு பாத்துக்கணும். ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். நம்ம மோர் மிளகாய் எல்லாம் போடுறோம்ல, அதே ப்ராசஸ் தான். நல்ல காஞ்ச பிரண்டை வத்தலை 100 கிராம், 200 கிராம், அரை கிலோ அப்படின்னு நம்ம பாக்கெட் போட்டு உங்க பிராண்ட் நேம்ல நீங்க பிசினஸ்க்கு கொண்டு வரலாம். இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டியும் எஃப்எஸ்எஸ்ஐயும் கண்டிப்பா எடுக்கணும். இதெல்லாம் ஆன்லைன்லேயே எடுத்து கொடுக்குறாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இந்த பாக்கெட்டை நம்ம சின்ன சின்ன கடைகள்ல இருந்து சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடைகள், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம சேல் பண்ணலாம். ஆன்லைன்ல செல்லர் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்க சேல் பண்ணலாம். ஆன்லைன்ல இதோட விலை 50 கிராம் 65 ரூபான்னு விற்கிறாங்க. அப்படின்னா 1 கிலோ 1300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க அப்படிலாம் விற்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 600 ரூபாய்க்கு விற்றா கூட எல்லா செலவும் போக உங்களுக்கு கிலோவுக்கு 500 ரூபாய் நிற்கும். ஒரு நாளைக்கு சராசரியா 2 கிலோ விற்றா கூட 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்லைன்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிலோ 10 கிலோ கூட சேல்ஸ் ஆகும். சிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் ஆன்லைன்ல தான் தேடி தேடி வாங்குறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இப்ப ஹெல்த் ப்ராடக்டா பார்த்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல அவேர்னஸ் வந்துட்டு. அதனால இதை மாதிரி ப்ராடக்ட்லாம் ஆன்லைன்ல அதிகமா சேல் ஆகுறது. சும்மா ஃப்ரீயா கிடைக்கிற பொருள்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் ஐடியா பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போடுறதுனால உங்களுக்கு எந்த செலவும் ஆக போறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாம பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.